ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு நம்ம உலக செய்திகள்ல, அ நம்ம தொடர்ந்து உலக செய்திகள்ல முக்கிய இடம் பிடிச்சிட்டு இருக்கிறது ஈரான் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஏன்னா, ஈரான் மக்கள் எப்பேர்ப்பட்டவங்க அப்படிங்கிறத யாராலயுமே முக்கியமா கணிக்க முடியாம எல்லாரும் குழம்பிட்டு இருக்காங்க. குழப்பத்தில இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னா, இஸ்ரேலும், அமெரிக்காவும். ஏன்னா, அவங்க தான் அ எப்படி ஈரான அடிபணிய வைத்தே தீர வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வந்தது. அப்போ என்ன நடந்திருக்கு? இப்போ முந்தா நாளு 47வது வருட இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அதோட செலிப்ரேஷன் அது நடந்ததா? அதோட கூட்டத்த பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான மக்கள், ஈரானிய மக்கள் வெளியில அ கோஷம் போட்டு, இவங்களோட இஸ்ரேல், அமெரிக்கா கொடிகள கீழ ரோட்ல அங்கங்க விரிச்சு, அப்புறம் இவருடைய எஃபிஜினா என்ன நம்ம அ பொம்மை, உருவ பொம்மை அதெல்லாம் வச்சு எரிச்சு, இதெல்லாம் பண்ணாங்களா, அதில இன்னும் ஒரு முக்கியமான உருவ பொம்மை முக்கியமானத எரிச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு ரொம்ப பெரிய பேசுபொருளா இருக்கு. அதுக்கு பேர் பால். BAAL பால். அந்த பால் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது ஆ அவங்களுக்கு செமிட்டிக் மொழியில அவங்களுக்கு ஒரு முக்கியமான கடவுள். ஆக்குறதுக்கும், அழிக்கிறதுக்கும் மழை, மேகம், ஆ பயிர்களுக்கு, இதுக்கு அப்படின்னு அவங்களுக்கான ஒரு முக்கியமான கடவுள் அப்படிங்கிறது பால். அந்த பால் இவ ம ஈரானியர்களுக்கு சரியா வராது. அவங்களுக்கானது கடவுள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அல்லாஹ். அப்போ பால் இவங்கள பொறுத்தமட்டில ஒரு எதிரானது அப்படின்னு சொல்லி, அத பயங்கரமா எரிச்சிருக்காங்க. அது என்னன்னா பால் எதுக்கு குறியீடா சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி நெறையா சமீப காலங்கள்ல ரொம்ப நெறைய கேள்விப்பட்டிருப்போம். அ இலுமினாட்டி அப்படின்னு. இலுமினாட்டிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இலுமினாட்டிங்கிறது ஒரு எல்லா மக்களுக்கும் தமிழ்நாடு முதற்கொண்டு உலக அளவுல இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேரா போச்சு. என்ன அப்படின்னா, இந்த மொத்த உலகத்தையும் ஆட்சி பண்றது, அதிகாரம் கையில வச்சிருக்குது அப்படின்னா, ஒரு 12, 13 குடும்பங்கள். அந்த குடும்பங்கள் தான் வகை வகையா, வழி வழியா அவங்க இந்த இலுமினாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு சோப்புலேருந்து எஃப்எம்சின்னு சொல்லி ஆ ஃபாஸ்ட் மூவிங் அ கன்சியூமர் குட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நார்மலா எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா, அடிக்கி அடிக்கி வச்சிருப்பாங்கல்ல. நீங்க அ இது எடுத்துக்கங்க, ஹார்லிக்ஸ் எடுத்துக்கங்க, சோப் எடுத்துக்கங்க, லிக்விட் எடுத்துக்கங்க, டிஷ் வாஷர் எடுத்துக்கங்க. எது எடுத்தாலும் அத்தனையும் நீங்க சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, மொத்தத்துக்கு ஒரு 12, 13 குடும்பங்கள் உலக அளவுல. நம்ம இந்தியா மட்டும் சொல்லல, இல்ல அமெரிக்கா மட்டும் சொல்லல, வேற எங்கேயும் சொல்லல. உலக அளவுல எங்க போனாலும் அவங்க ஒரு 10, 12 குடும்பங்களுக்கு சொந்தமான நிறுவனங்களா இருக்கும். அப்படிங்கிறது தான் அவங்க தான் எல்லா வழியிலயும் இந்த உலகத்த ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுபோக ரொம்ப முக்கியம் என்னன்னா, இப்போ எந்த நாட்ல யாரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறதே அந்த இலுமினாட்டி அந்த கூட்டம் தான் அப்படிங்கிறது தான். ஸோ, அதனால இந்த இலுமினாட்டி சம்மந்தப்பட்ட அந்த ஒரு அவங்களுக்கான கடவுள் அல்லது அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது? ஒரு ஐகான். அத இவங்க ஈரான் மக்கள் எரிச்சிருக்காங்க. அப்ப எதிர்ப்பு எரிச்சன்னா அது எஃப்இஜி எரிச்சு என்ன ஆகப்போது? நம்ம முன்னாடி இவரு விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு. ஆ என்ன திருட்டு பயலே ஒரு படத்துல சொல்லுவாரு. "இதெல்லாம் எதுக்கு எரிக்கிறீங்க? அப்ப பழசெல்லாம் போட்டு எரிச்சு குப்பையில எரிச்சு போட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் தெருவாவது சுத்தமாகுமே!" அப்படின்னு காமெடி பண்ணுவாரு. ஆனா இது எப்படின்னா, உணர்வு பூர்வமானது இந்த எஃப்இஜி எரிச்சது. இது எப்படின்னா, உங்க கடவுள், உங்களுடைய ஐகான் அத எங்களுக்கு பிடிக்கல. நாங்க எரிக்கிறோம். நீ என்ன செய்வ பார்ப்போம் அப்படின்னு. பொதுமக்கள் அத எரிச்சது மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் மக்கள் சம்மந்தப்பட்டது. இப்போ இத்தன வருஷத்துக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 46, 47 வருஷமா ஆ இங்க மேற்கத்திய கலாச்சாரம் அது உள்ள வர முடியாம, ஈரானுக்குள்ள நுழைய முடியாம, ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் சொல்லியாச்சுன்னா, உண்மையிலேயே இஸ்லாமிக் ரெவல்யூஷன் தான். அங்க ஆடை கட்டுப்பாடுங்கிறது அவுத்து போட்டு ஆடுறதுக்கு, அவுத்து போட்டு நடக்கிறதுக்கு யாருக்கும் பெருசா பெர்மிஷன் கிடையாது. அதே நேரத்தில இறுக்கி புடிச்சு பயங்கரமா பெண்கள் ஒடுக்கம்ன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வெஸ்டர்ன் மீடியாக்களோட ஒரு தவறான பரப்புதல் அப்படிங்கிறது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, அங்க இப்போ சமீப காலத்தில அதுவும் யூடியூப் ரொம்ப பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம், யூடியூபே மேற்கத்திய கலாச்சாரத்தில அவங்களோட இதா இருந்தா கூட, அதிலயும் அவங்களால ஒரு என்னது ஒரு சொசைட்டிக்கு சோசியல் எல்லாமே கலந்துக்கலாம் அப்படின்னு வந்ததுனால, ஒரு அளவுக்கு மேல கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா, இதோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே. முன்னாடி மீடியா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சில முதலாளிகள் இருப்பாங்க, பலர் வேலை பார்ப்பாங்க. அப்படி வச்சுக்கலாம். இப்ப அப்படி இல்ல. அ ஒ யூடியூப்க்கு யாரோ சிலர் அங்க அமெரிக்கால இருக்காங்க. அவங்க முதலாளியா இருக்கலாம்.
ஆனால் இதோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து உலக அளவில், அதனால் யாரும் யாரையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு சூழலில் நிறைய பேர் ட்ராவலர்ஸ் போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து போக முடியாத நாட்டுக்கெல்லாம் போகிறாங்க. அதுவும் வடகொரியாவுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அப்படிங்கிற இடத்துல ஈரானுக்கு உள்ளே போய் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஆடை கட்டுப்பாடு இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ஃப்ரீடமும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா சொன்னாங்களா. அதனால் வெஸ்டர்ன் மீடியா முன்னாடி பரப்புனது இப்போ வந்து பெருசாக பரப்ப முடியலை. அப்புறம் 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல், அமெரிக்கா கையில் இருந்த ஆயுதம், அந்த ஆயுதம் வந்து அப்போ ஈரான்லேயோ, சவுதி அரேபியாவோ, இங்கேயோ அந்த மாதிரி மிடில் ஈஸ்டில் இந்த இஸ்லாமிக் கண்ட்ரியில் பெருசாக இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எல்லா வகையான டெக்னாலஜி ஈரான் வந்து பயங்கரமான டெக்னாலஜியில் ஒரு கரகண்ட ஒரு நாடாக இருக்கா. அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியல. கப்பலில் வந்து ஒரு மிதக்கும் நகரம்னு வந்து அடிக்க வந்தோம்னா, அந்த கப்பலை தாக்குறதுக்கு ஃபாஸ்ட் போட் வச்சுருக்காங்க, ஃபத்தாங்கிற மிசைல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு இவங்க மிரட்டுறாங்க. ஐயோ, ஒரு 2 அடி அடித்தா சாஞ்சிருமே. அதாவது ஒரு 20 மாடி கட்டிடம் கட்டியாச்சு. ஏதாவது ரொம்ப பிரச்சனை பண்ணேன்னா, நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை பூரா அடித்து உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, 20 மாடி கீழே விழுந்துருமே. அப்போ இவ்வளோ பெரிய கப்பலாக இருக்கட்டும், ஒரு 1,00,000 கோடி ரூபாய் விலை உள்ள ஒரு கப்பலாக இருக்கட்டும், அந்த கப்பலில் 4 இடத்துல ஓட்டையை போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அது எப்படி நீங்கள் முங்காமல் எப்படி கொண்டு போவீங்க முதல்ல? ஏன்னா அந்த கப்பலை வந்து கரையாற்றவே முடியாது. ஏன்னா அது எப்பவும் கடலில் மிதந்துட்டே இருக்கணும். அதோட எரிபொருள் அணு ஆயுத சக்தியில் உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒரு அணு உலை இருக்குது. அப்போ அணு ஆயுத சக்தியில் வந்து நகரக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஒரு கப்பல். அந்த கப்பலை 4 இடத்துல ஓட்டையை போட்டால் நீங்கள் எப்படி ரிப்பேர் பார்ப்பீங்க? அந்த ரிப்பேர் பார்க்குறதுக்குள்ளேயே வந்து தாவு இருந்து போயிரும். அப்போ 1,00,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள, நான் வந்து ரொம்ப பெருமையாக பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு கப்பலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் வந்து ட்ரோனை வச்சு சுற்றி சுற்றி அடித்தோன்னா 2 ட்ரோனை வந்து வீழ்த்தினாங்க. வீழ்த்திட்டு போ, ஆனால் உங்களுடைய டீட்டெயில் பூரா என் கையில் இருக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணது. இதெல்லாம் சேர்த்து ஈரானை கடல் மார்க்கமாகவும் ஒன்றும் பண்ண முடியல. அதுபோக கத்தாரில் இருந்து ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அதை நாங்கள் வந்து போட்டு தாக்கிடுவோம் அப்படின்னு அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்களுடைய குரம் ஷாகராக இருக்கட்டும், செஜிலா இருக்கட்டும், அல்லது ஃபத்தா, இப்படின்னு ஏகப்பட்ட ஏவுகணை வந்து வெரைட்டி பேர் அது ஒன்னொன்றுக்கும் ஒரு ரேஞ்சு, ஒன்னொன்று அது வந்து குரூஸ் மிசைலா அல்லது பலிஸ்டிக் மிசைலா அப்படின்ற மாதிரி எல்லா வகையான மிசைலும் அவங்க கையில் இருக்குது. அதுபோக ட்ரோன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ரோன், 2000 கிலோமீட்டருக்கு போகிற ட்ரோன் இருக்குது. அங்கே ட்ரோன் கையில் வந்து கொஞ்சம் போல் வந்து ஒரு 50, 60 கிலோ, 100 கிலோ வெடிபொருளை கொண்டு போய் டம்முன்னு போட்டுச்சுன்னா, ட்ரோன் வந்து தற்கொலை ட்ரோன் மாதிரி தான் அது. சூசைடல் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த ட்ரோன் போய் நேராக போய் திரும்பி வர வேண்டாம். ஒரு 10 ட்ரோன் போய் 10 டம்முன்னு இடத்துல விழுந்துச்சுன்னா நீ எவ்வளோ தான் அடிப்பீங்க? அப்போ அங்கே விழுந்த இடத்துல வந்து காயமாகுமே, பிரச்சனை ஆகுமே அப்படின்னு ஈரான் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சு அமெரிக்கா பயந்து போய் இப்போதைக்கு ஈரான் அடிக்க வேண்டாம், ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னா, எப்போவுமே மிரட்டி ஒவ்வொரு இடத்துலையும் பேச்சுவார்த்தை என்ற பேரில் தலையில் துண்டு போட்டது தான் அமெரிக்காவுக்கு பழக்கம். முதல் முறையாக இங்கே வந்து துண்டு போட முடியலை, ஒரு வழி இல்லை, ஈரான்கிட்ட வந்து சமாதான பேச்சுவார்த்தை மிரட்டுவோம், இன்னொன்று மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்க போகிறேன், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு பின்னாடி இருந்து மிரட்டிட்டு வந்து இவர் மாதிரி தான் கவுண்டர் பண்ணி வந்து வெட்டிடுவேன், குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி வீட்டுக்குள்ளேருந்து அடி வாங்கிட்டு அருவாளை தூக்கிட்டு வெளியே ஓடி வர்ற மாதிரி, அப்படி வெளியே ஓடி வந்துக்கிட்டு இருக்க அமெரிக்கா, அந்த அமெரிக்காவை போய் பேச்சுவார்த்தையில் போய் ஒழுங்காக நீங்கள் சண்டைக்கு போகிறீங்களா அல்லது ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து சண்டைக்கு போகவா அப்படின்னு நெத்தன்யாகு ரொம்ப ஆவேசமாக வருத்தத்தோட கோபத்தோட பேசிட்டு வந்ததாக சில ஊடகங்கள்லாம் வருது. ஆனால் சில ஊடகங்களில் வந்து 2 பேரும் வந்து ரொம்ப பேசிட்டு வந்தாங்க, 2 பேருக்கும் ஒரு உடன்பாடு இருக்குது, அடுத்த கட்டத்தில் என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன தான் ஈரான் வந்து ரொம்ப பயங்கரமான ஆயுதங்களோடு இருக்குது அப்படின்னா, அதை வந்து எப்படி அதை ஜெயிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து சூழ்ச்சியில் வந்து பயங்கரமான சூழ்ச்சிக்காரர்கள். எது முக்கியமாக இஸ்ரேல், அவங்க அந்த இஸ்ரேலோட மொத்த கட்டமைப்பே சூழ்ச்சியில் தான் அவங்க வாழ்க்கையே. ஆதி காலத்துலேருந்து அப்படித்தான். அந்த சூழ்ச்சினால தான் இவங்க வந்து ஹிட்லர்கிட்ட ரொம்ப அடி வாங்கினது. ஹிட்லரை பற்றி சொல்லும்போது அது ஒரு தனி கதை, அதை பற்றி பெருசாக பேச முடியும். இப்போ என்னென்னா, இவங்க வந்து வேறு வழி இல்லை, நாங்கள் வந்து தாக்கியே ஆகணும்ன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பின்வாங்கிட்டா ஈரான் கை ஓங்கிரும். ஈரான் கை ஓங்கிருச்சு அப்படின்னா, பக்கத்தில் ஏற்கனவே இவங்க வந்து ஈராக்கு வந்து அமெரிக்காவுக்கு நோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அமெரிக்கா ஏற்கனவே சிரியாவிலேருந்து மொத்த இதையும் காலி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய தளங்கள், அவங்களுடைய அமெரிக்காவோட இராணுவ ஆட்கள், மிலிட்ரி ஆட்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து வேணான்னு கொண்டு போயாச்சுன்னா, இங்கே தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தன் சிக்கனாண்டா அப்படின்னு முட்டுச்சந்துக்கு கூட்டு போய், மூத்திரச்சந்துக்கு கூட்டு போய் அடி பின்னிடுவாங்களே அப்படின்ற பயம் இஸ்ரேலுக்கு உண்டு. அதனால் இஸ்ரேல் வந்து ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்காவது பண்ணணும்னு நிற்கிறாங்க.
நீ வந்து அமெரிக்காவே வந்து ஒன்றும் செய்யலையாம், செய்ய முடியலையாம். நீ வந்து என்ன செய்வ பார்ப்போம் அப்படின்னு ஈரானும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்களா. ஈரானுக்கு பின்னாடி சைனாவும் நீ தொட்ட மொத்தத்துக்கு நீ கெட்ட அப்படின்ற அளவுக்கு அங்கே நிற்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு சூழல்ல இன்னைக்கு அந்த மக்களோட எழுச்சி தான் பேசுபொருளா இருக்கு. அவங்க லட்சக்கணக்கான மக்கள் தெருவுல கூடி இவங்க கொடியெல்லாம் மிதிச்சு நாசப்படுத்தி, அதாவது இன்னொரு நாட்டு கொடிய மிதிச்சு நாசப்படுத்துறத நம்ம ஆதரிக்கலை. அதே நேரத்தில மக்களோட உணர்வு என்ன சொன்னீங்க? மக்கள் வந்து கமேனிக்கு எதிரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பரப்புனீங்க இல்லையா? அந்த ஊடகம் உங்களுடைய வெஸ்டர்ன் மீடியா இருக்கு இல்லையா? அந்த மீடியா பரப்புன தகவல் பூரா பொய் அப்படிங்கிறத இப்போ வீடியோவா எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. இப்ப என்ன செய்வீங்க? மக்கள் வந்து எப்படி பார்த்தாலும் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் எதிரான கருத்துள்ள மக்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த சதவீதம் என்ன அப்படின்னு பார்க்கிறது தான். அங்க உள்ள மக்கள் அப்படி ஒண்ணும் அங்க கம்யூனிக்கு எதிராலாம் பெருசா இல்ல. ஓரளவு இருப்பாங்க. விலப்போறவங்க இருப்பாங்க. அத தாண்டி அத மட்டும் வச்சுக்கிட்டு, நீங்க வந்து கம்யூனிக்கு எதிரா, ஈரானுக்கு எதிரா இருக்காங்கன்னு மொத்தத்த பரப்புனீங்கல்ல, அது பூரா தவறா போயிருச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு இந்த கூட்டத்தில அந்த 47வது அனிவர்சரி இந்த கூட்டத்தில தகவல். அதேமாரி 48வது அனிவர்சரி வந்து அ ரொம்ப கோலாகலமா நடக்கப் போகுது. அந்த மொத்த ரீஜியன்லயே அ இஸ்ரேலோட கை ஒடுங்கி, அமெரிக்கா வந்து "எப்பா எனக்கு போதும்ப்பா நான் வரலப்பா, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல" அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய சூழல் வருது. 48வது அடுத்த வருஷம். என்ன ஆகப்போகுது, என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து காணொளில பார்ப்போம். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.